ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி ஆரோஸில் நான் சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். இந்த சிக்கன் கிரேவிக்கு எங்களோட ஆரோஸ் சிக்கன் மசாலா இதை நீங்கள் சிக்கன் கிரேவிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சிக்கன் 65க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு எதுவுமே தேவையில்லை, வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் நறுக்கி போட்டுட்டு கறியை மட்டும் வெந்துட்டுருக்கு. இதில் நம்ம இப்போ சிக்கன் 65 பொடியை போட போகிறோம். இது 65க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் கிரேவிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அரை கிலோவுக்கு நம்ம ஒரு பாக்கெட் யூஸ் பண்ணுறோம். இது அரை கிலோ சிக்கன். இப்படியே நீங்கள் சிக்கன் தொக்காவும் அதாவது சிக்கன் சுக்கா இந்த மாதிரி போட்டு கொடுத்துக்கலாம். நீங்கள் எந்த ப்ரிசர்வேட்டிவும் கலர் எதுவுமே இதில் சேர்க்கல. ப்ரிசர்வேட்டிவும் இல்லை, கலரும் இல்லை, நேச்சுரலாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்படியே நீங்கள் சிக்கன் சுக்கா மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கிரேவி தானப்பா? சாப்பிட்டாடி விட்டேன். சாப்பிட்டா பாருங்கள், சிக்கன் கிரேவி எம்மியாக ரெடி ஆகிட்டுருக்கு. சரிங்களா? இந்த மசாலா வச்சு சிக்கன் கிரேவி மட்டும்தான் செய்ய முடியுமான்னு அப்படி இல்லை. நீங்கள் காய்கறி எந்த காய் வேணாலும் அதில் பொரிச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், காலிஃப்ளவர் அந்த மாதிரி எந்த காய் வேணாலும் அதில் பொரிச்சுக்கலாம். அதே மாதிரி கத்திரிக்காய் ரைஸு, பொட்டேட்டோ ரைஸு அந்த மாதிரி ரைஸுமே அந்த சிக்கன் 65 மசாலா வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். இந்த ஒரே ஒரு சிக்கன் பொடி 10 ரூபா பாக்கெட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். காய் பொரிக்கணுமா பொரிச்சுக்கலாம், ரைஸ் செய்யணுமா செஞ்சுக்கலாம், சிக்கன் செய்யணுன்னாலும் செஞ்சுக்கலாம், கிரேவி செய்யணுன்னாலும் செஞ்சுக்கலாம், 65 செய்யணுன்னாலும் செஞ்சுக்கலாம். அப்புறம் ஏன் யோசிக்கிறீங்க? வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பரை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஆர்டர் பண்ணுங்கள்.